ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில ராகுல் பிரியங்கா போட்டியிட தீர்மானம். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்கிறதா? கடந்த முறை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடிலே நின்று வெற்றி பெற்றார். இப்பொழுது காங்கிரஸ் தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் என்ன விரும்புகிறார்கள் என்றால், அவருடைய தந்தையுடைய ஆன்மா இருக்கின்ற இடம், தலைவர் ராஜீவ்காந்தி உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம், அவர் இறந்தாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்று இன்று காஞ்சிபுரம் மாவட்டமும் செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அவருடைய தலைவர் ராகுல் காந்தி பரிசீலிப்பார். தமிழக காங்கிரஸ் கேட்குமா கேட்காதா? தமிழக காங்கிரஸ் திமுக தொகுதி கேட்குமா? எங்க தலைவர் நிற்க வேண்டும் என்று முடித்து நான் கேட்கவே வேண்டாம். முடிவெடுத்துட்டாருன்னா அவங்களே கொடுத்துருவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே வாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும் தென் மாநிலம் முழுவதும், அவர்களே வரவேற்பார்கள். அது எத்தனை தொகுதி எத்தனை எண் என்பது முக்கியம் இல்லை. இந்த இந்தியா வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதுதான். அதையும் கூடிய அகில இந்திய தலைவர்கள் முடிவு செய்வார். ஒரு இழுபறியும் இல்லையே. நாங்க என்ன ஏதாவது பத்திரிகையில இழுபறியா இருக்குன்னு எங்கேயாவது சொல்லி இருக்கோமா? ஒரு இடத்துலயும் சொல்லல. நல்லா சுமூகமா போயிட்டு இருக்கு. எங்கள் உறவு இனிப்பான உறவா இருக்கு, கசப்பான உணர்வா இல்ல. கடந்த தேர்தலில் கிடைச்ச அதே சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்க எதிர்பார்க்கிறீங்க? எங்களுடைய உயரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பலம் என்று எங்களுக்கு தெரியும். இதை அறிந்து வைத்திருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். எங்களை யாரும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒருபோதும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை குறைத்தெல்லாம் மதிப்பிட மாட்டாங்க. கவலையப்படாதீங்க, நல்ல செய்தி வரும். புதிய கட்சிகள் 40 தொகுதியும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் என்ற எண்ணோட்டத்தோடு வேலை பார்க்க வேண்டும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வாய்ப்பு இருக்கு, புதிய கட்சிகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ண. அவர் தான் கூட்டணி கட்சியோட தலைவர்.